வணக்கம். இந்த வீடியோவில் அப்த பூர்த்தி ஆயுஷ்ய ஹோமம் எதுக்கு செய்கிறோங்கிறத விளக்குறாரு, கேட்கலாம் வாங்க. இந்த ஹோமம் குழந்தை பிறந்து ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்தில் அப்த பூர்த்தி ஆயுஷ ஹோமம் செய்வாங்க. குழந்தைக்கு பசிக்கிற குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த நேரத்துல நல்ல நேரமாக இருக்கணும் அப்படின்றதாக வருஷம் ஆனோன்னு அர்த்த போர்த்தி இந்த குழந்தைக்கு மறுபடியும் நாமிக்கோம சொன்னா 60 வயசுலதான் 60 வருஷம் இந்த குழந்தைக்கு மறுபடியும் ஆயுஷோமம் பண்ணுவான். 60 வருஷம் வருது இந்த ஆயுஷோம மந்திரமானது அந்த குழந்தையை காப்பாற்றும். அதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வருடம் போனாலும் இந்த குழந்தை பேர்ல அச்சனை பண்ணிருக்க மாட்டா கோவில்ல. அந்த காலத்துல குழந்தைக்கு கண்ணாடி காட்டிருக்க மாட்டா. அந்த சமயத்தை ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு கண்வாடு பின்னி கையில குப்பை வைக்க மாட்டா, மொட்டை அடிச்சிருவார். அது மாதிரிதான் இருக்கும். குழந்தைக்கு சந்தனம் கும்ப விட மாட்டா, ஒரு வருஷம் வரையும் முக்கமா விட மாட்டா. அதெல்லாம் சந்தனம் கும்பம் இடுறது, குழந்தைக்கு தலையை குப்பை வைக்கிறது, குழந்தைக்கு வேதோக்தமான சாதம் இருக்கிறது, அக்னி ரட்சம் இருக்கு. இதெல்லாம் வருஷம் ஆரம்பிச்சு பண்ணணும். புதுசா ஒரு பண்ணணும்னா அதுக்கு ஒரு எனாகிரேட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த எனாகிரேஷன் தான் இன்றைய தினம். குழந்தைக்கு ஆயுதம் பண்றது ஒரு எனாகிரேஷன். இன்னைக்கு குழந்தைக்கு கண்ணாடி கட்டணும். மாமாவானவர் சந்திரன் கும்ப விடுவார், குழந்தைக்கு மாலை போடுவார், குழந்தைக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தா மாமா கையில மோதிரத்தை கைட்டி போடுவார். அதெல்லாம் நம்ம எல்லாம் பாப்பாட்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து மாமா ஆசீர்வாதம், மற்ற ஆசீர்வாதம், மந்தைக்கரமா வந்து ஆசீர்வாதம். ஆயுதம் பண்றது மாலை போடுறது, குழந்தைக்கு அதிர்ச்சி கொடுக்கறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல 2 விதமான அன்னம் வச்சிருந்தோம் நாங்க. அக்கடிக்காக ஒரு ஹோமம் அன்னம், குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு உண்டான ஹோமம். ஒரு வாட்டி ஆயுஷம் ஒரு மந்திரத்துக்கு சொல்லி அதை நெய்ய விட்டு அந்த அன்னம் குழந்தைக்கு இப்ப கொடுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். அதுக்காக தான் நீங்களாம் வந்துருக்கீங்க. ஆயுஷம் ரசிச்சு சுத்தமா இருக்கணும், இதுவானா சுத்தமா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.